சாந்தி. 27/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் நேரம் மிகவும் பெறுமதியானது. ஆகையால் உங்கள் நேரத்தை பயனற்ற விடயங்களில் வீணாக்காதீர்கள். கேள்வி: நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கு தந்தையால் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்ரீமத் யாது? பதில்: 1. குழந்தைகளே, நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதனால் எந்த ஓர் அசுர தன்மையும் இருக்கக்கூடாது. 2. எவருடனும் கோபப்படாதீர்கள். 3. எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். 4. பயனற்ற விடயங்களை செவிமடுக்காதீர்கள். தந்தையின் ஸ்ரீமத் தீயதை கேட்காதீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் வாய்களில் இருந்து இந்த ஞானத்தை அன்றி வேறு எதனையும் வெளிப்படுத்தாதீர்கள். வம்பு பேசுவதை என்றுமே செவிமடுக்காதீர்கள். கற்கள் அன்றி இந்த ஞான இரத்தினங்கள் மாத்திரமே சதா உங்கள் வாய்களில் இருந்து வெளிப்பட வேண்டும். 2. சேவை செய்வதுடன் நினைவு யாத்திரையில் நிலைத்திருந்து உங்களை நோய்களில் இருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். உங்களை 21 பிறவிகளுக்கு நோய்களில் இருந்து விடுவிக்கின்ற சத்திர சிகிச்சை நிபுணரான கடவுளையே நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்ற போதையிலும் சந்தோஷத்திலும் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் தந்தையை பின்பற்றி அன்பின் பிரதிபலனை கொடுக்கும் ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்களாக. நீங்கள் இயல்பாகவே நீங்கள் விரும்பும் ஒருவரை பின்பற்றுவீர்கள். எப்போதும் உங்களை கேட்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருங்கள். நான் செய்யும் செயலில் தந்தையை பின்பற்றுகின்றேனா? அப்படி இல்லாவிட்டால் அவ்வப்போது நிறுத்துங்கள். தந்தையை பிரதி செய்வதன் மூலம் நீங்கள் தந்தைக்கு சமனானவர் ஆகுகின்றீர்கள். எப்படி பிரதி செய்வதற்கு நீங்கள் ஒரு கார்பன் கடதாசியை பயன்படுத்துவதை போல் கவனம் செலுத்துதல் என்ற கடதாசியை பயன்படுத்துங்கள். பிரதி செய்யப்பட்டுவிடும். ஏனென்றால் இது மட்டுமே தீவிர முயற்சியாளராகி உங்களை ஒவ்வொரு சக்தியாலும் நிரப்பிக் கொள்வதற்கான காலமாகும். உங்களால் உங்களை நிரப்பிக்கொள்ள முடியாவிட்டால் யாராவது ஒருவரின் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அப்படியே செய்து கொண்டிருந்தால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது என்று ஆகிவிடும். ஸ்லோகம். திருப்தியின் பலன் சந்தோஷம். சந்தோஷமாக இருப்பதன் மூலம் உங்களின் கேள்விகள் அனைத்தும் முடிந்துவிடும். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். எந்த ஒரு பலவீனமான ஆத்மாவினதும் பலவீனங்களை பார்க்காதீர்கள். ஆத்மாக்கள் எல்லோரும் வேறுபட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இருங்கள். எல்லோருக்காகவும் ஆத்ம உணர்வு பார்வை இருக்க வேண்டும். எல்லோரையும் ஓர் ஆத்மா என நினைப்பதன் மூலம் உங்களால் அவர்களுக்கு சக்தியை கொடுக்க முடியும். ஆத்மாவே பேசுகின்றார். இவை ஆத்மாவின் சம்ஸ்காரங்கள். இந்த பாடத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோருக்காகவும் நல்லாசிகளை கொண்டிருப்பீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.